நம்ம எல்லாம் ஏன் இங்க கூடி இருக்கணும் தெரியுமா? நம்ம பசங்க வந்து நம்மள பாத்துக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு தீர்மானத்தை போடணும். தீர்மானம் போறதை விட புள்ளையே வனானு எழுதி குத்துலானுக்கிறேன். அறிவு கட்டத்தனமா பேசுற பத்தியா? அவனுக்கு எழுதி குத்தா நகதே, எழுதி கொடுக்கலாம் நகதா, நம்மள அச்சு தச்சுட்டு இருக்கா. கோடி யார் போறது நம்மளுக்கு? நீ சொல்றதும் கரெக்டான பாயிண்ட் தான்பா. இதுக்கப்புறம் நம்ம எங்க போய் உழைக்கிறது? அதுவா அவன் திட்டிங் கடப்பா மானம் கட்ட சோறுன்னு சொல்றியா? ஏன்பா நம்ம மானம் கட்ட சோறுத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ய வேண்டியதான். ஏன் நம்ம உழைச்சு சம்பாதிச்சு காப்பாத்தணுமே, இப்ப அவனை தான் நம்ம காப்பாத்தணும். அதான் காப்பாற்ற மாட்டாங்களப்பா. இன்னும் கொஞ்சம் பேசணும், விஷங்க வச்சு சாவச்சிருவானுங்க. சரிப்பா, நீயே ஒரு நல்ல முடிவு சொல்லுப்பா. என்ன பண்ணலாம் சொல்லு. அதான் 2 நாளா யோசிக்கிறேன். இன்னும் பிடிப்பா வரலாம் அந்த யோசனை. ஏன்பா அவன் திட்டினா என்ன இருக்கு, திட்டலன்னா என்ன இருக்கு? அவன் போடுற சோத்தை தின்னுட்டு மானம் கட்டத்தனமா வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதான். அது போல என்னால சோறு திங்க முடியாதியா. இந்த பின்னாடி கயிறு தொங்குது பாரு, இந்த கயிறுல நான் தூக்கி போட்டு செத்துருவேன். யோ நான் பேசுற, தூக்கு போட்டுக்கும் இது போட்டு அது போட்டுன்னு இரியா, இதெல்லாம் பிளான் பண்ணலாம். இந்த பாருப்பா, நம்மள மதியாத பசங்க நம்மளே போட்டு தள்ளிட்டா ஜெயில போய் கறி தூண் வேண்டித்தான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம தான் திட்டுவான். அப்ப இதுக்கு வழி என்ன? பட்டினவே செத்துடலான்றியா? ஏன்பா நம்ம சாவணும்? 2 திட்டுனா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு சோறு தின்னுட்டு இருக்கலாம்பா. எனக்கு என்னவா இவர் சொல்லத்தான் கரெக்டா போகுது. அவனுக்கு நாடி இதுக்குன்னு மானக்கடை சோறு தூணலான்னு நினைக்கிறேன். நான் பெத்து வளர்த்த பசங்க எனக்கு சோறு போடுறதுக்கு அது திட்டுங்கன்னா அது சோத்தை நான் எப்படியே தும்பேன்? நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற? பசி நேரத்துக்கு சோறு வருதான்னு பார்த்து சாப்பிட வேண்டியதானே? இந்த பார்ப்பா, என் பிள்ளைகளை நான் நல்லா வளர்த்தேன். நான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளை கேட்கறத நல்லா வாங்கி கொடுத்தான்ப்பா. எல்லா அப்பாவும் அப்படித்தான். பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, நான் கூட தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தோம்ல. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைய கேட்கறதுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்தோம்ல. ஏன் அந்த பாசம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்க மாட்டேங்குது? சரியான கேள்வி கேட்டேன். நம்ம இதை கேட்டேன்னு வச்சுக்கா போயான்ட்டு போய் நேக்கிறானுங்க. என்னப்பா ஏன் அழுகுற? நேத்து என் புள்ள மாறிலேட்டு வச்சுட்டான்பா. அத்த நான் மாறில தோல்ல போட்டு வளர்த்தான்பா. ஏப்பா அழாதப்பா. எல்லா பிள்ளைங்களும் இப்படிதான்ப்பா இருக்குது. பெத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதுங்க. செத்துலான்டா இந்த அடிக்கும் போது. ஆனா என் நம்பி என் பொண்டாட்டிக்கிறாள, இந்த புள்ளைய நம்பி என் பொண்டாட்டி அவனால விட்டுமா முடியாத. இதுக்கு ஒரு முடிவா எடுத்தே ஆகணும்பா. தினம் இந்த மாதிரி அழுது இருக்க முடியாதுப்பா. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. யோ இங்கதான் உட்காந்துக்கிறியா? புள்ள மீன் வாங்கி வந்துக்கிறாயா? ஆயனமாவா? என்ன மீன் வாங்கிக்கிறான்? எந்த மீன் வந்தா என்ன இருக்குது? சட்டி கூட கூடாது, நக்கிது இல்ல வாயா. சரிப்பா, நீங்க பேசிக்கின்னு இருங்க. என் புள்ள மீன் வாங்கிக்கிறானா, அதான் ஆஞ்சிட்டு வரேன். இவ்வளவு நேரம் வெஸ்ட வச்சு சாப்பிட்டு போறேன் அப்படி இப்படின்னா புள்ள மீன் வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு விட்டான். அதே தான் நானும் சொல்றேன். கோவப்படுவோம், ஆனா கோவப்பட மாட்டோம். அப்புறம் என்னத்துக்கு வெட்டி கோவம்? இப்ப நீ என்ன சொல்ல வர அது சொல்லு. நம்ம ஏதோ டைம் போகலன்னு நம்ம ஆதங்கத்தை கொட்டினோம். ஒன்றும் வேலையாகாத. அது என்னமோ கரெக்டு தான்பா. என்ன பண்றது? நான் உறுதியா இருக்கேன். மானம் கட்ட சோறுலாம் என்னால திங்க முடியாதியா. நீ பேங்க்ல எதுனா காசு போட்டு வச்சுக்கிறியா? காசு இருக்குது இல்ல. அவங்ககிட்ட நான் மானம் கட்ட சோறு திங்க மாட்டேன். நான் வேலைக்கு போய் கூட சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். மாமா நீங்க தான் உட்காந்துருக்கியா? அவர் உன்னை கூட்டினார் சொன்னாரு மாமா. வர முடியாதுன்னு போய் சொல்லு. என்ன மாமா ஒரு மாதிரியா பேசுற? இந்த மாதிரிலாம் நீ பேசுற ஆள் கிடையாது. இப்ப பேசுறான்ல, போய் அவங்க கிட்ட அப்படியே போய் சொல்லு. நான் என்ன மானம் கட்டுவேனா? மாமா நீ பேச சுத்தமா சரியில்லை. எது சரியில்லை? நீ வைக்கிற கூட்டும் சரியில்லை, நீ வைக்கிற சாம்பாரும் சரியில்லை, நீ வைக்கிற சோறும் சரியில்லை, நீ வைக்கிற சுடுதலும் சரியில்லை. போ மாமா நீ பேச சுத்தமா சரியில்லை. அவர் கையில வேற பெல்ட் வச்சிருக்காரு. பெல்ட் வச்சா நான் பேங்குவேனா? நான் ஏன்பா போன வாரம் அந்த பெல்ட்டை வச்சு போடு அடி அடின்னு அடிச்சப்பா. பட்டே உடம்பு பிஞ்சு கிழிஞ்சு போச்சப்பா. நோ அவர் சட்டியை தூக்கி பாருங்கண்ணா. எதுக்கு சட்டியை தூக்கி பார்க்க சொல்ற? கம்முன்னு ஒழுங்கா போயிடு போ. நீங்க பாருங்கண்ணா, அவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு. என்னங்க சட்டியை தூக்கி பார்க்க சொல்ற? போறியா என்னவானுங்க? போ. ஐயோ என்ன இது முதுவெல்லாம் பட்டையா இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் கீழே விழுந்துட்டேன்ப்பா. கீழே உங்க பையன் உத வாங்கினியா? அவர் தாங்க அஷ்டாரு இவர் கூட பேசுறதுனால. இங்க வீம்புக்குன்னா பேசிருத்த, அங்க வீட்டுல போய் நல்லா உத வாங்குறது. போயா திருப்பி பழுக்கு கொடுக்க போறான். போ. இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. ஒன்னும் வேலை வாங்குறானுங்க, இல்ல அடிக்கிறானுங்க. வயசான காலத்துல ஏதாவது வாங்குறதுன்னு தெரியலையே. எப்பா பேசிட்டே இருந்து டைம் ஆகி போச்சுப்பா. கரெக்டா 1 மணிக்கு போலாம் என் மருமக சோறு போட மாட்டாப்பா. நான் வரேன்பா. இதுக்கு என்ன வழின்னு தெரியல. தினம் கஷ்டப்படுறோம். நீங்களும் அதே மாதிரி கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க.